மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள ஊர்களுக்குள் வன விலங்குகள் நுழையும் சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பங்கேற்கும் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறாங்க, என்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்படுகிறது? கார்த்திகேயன், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயங்கிறது பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த விவசாயங்கிறது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய இயற்கை அரணாகவும் இருக்கிறது. அதே போல் இயற்கைக்கு பெரிய ஒரு பிரதான ஒரு நீராதாரத்துக்கான ஒரு விஷயமாகவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில், நிலங்களில், விவசாய நிலங்களில் இந்த அதாவது வனப்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய விலங்குகளால் தொடர்ந்து தொந்தரவு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டி வந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் முன்னிலையில் இன்று அதாவது விவசாயிகள் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து வந்திருந்த விவசாயிகளிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக விவசாயிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளும் அதே போல அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அவரிடமே கேட்கலாம். சொல்லுங்க, அதாவது வடகரையிலிருந்து வந்திருக்காங்க. இது வந்து நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே இருக்கிறது. ஐயா சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்க சந்திக்கிறீங்க? எந்தெந்த வனவிலங்குகள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது விவசாயம்? அதாவது நாங்கள் வடகரை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. வடகரை, பண்புலி, கடையநல்லூர் போன்ற ஏரியாவில் வந்து யானை, காட்டெருமை, மெளா, மானு எல்லா மிருகங்களுமே வந்து அது வனத்துக்குள்ளே விட்டு வெளியே வந்து எங்கள் வயல்வெளிக்குள்ளே உள்ளே வந்து தென்னை மரங்களை மூட்டோட சாச்சு விவசாயிகள் வந்து பகல் நேரத்தில் கூட உள்ளே போக முடியாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்களும் பல்வேறு ஆர்ப்பாட்டம் மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லியாச்சு, வனத்துறையில் சொன்னோம். வனத்துறை என்ன அந்த யானை நிற்கிற நேரத்தில் வந்து சும்மா நான் விரட்டு தான் வெடி போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் விவசாயிகளை கூப்பிடுதாங்க. அப்படி விவசாயிகளை கூப்பிட்டு நாங்கள் விவசாய படல அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கே ஆயுதம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வெத்து ஆளாக வராங்க. 2 வெடி பாக்கெட்டை கொண்டு வராங்க. யானைகள் விரட்ட முடியும், அவங்களால முடியலை. கேட்டால் நாங்கள் என்ன செய்ய அப்படிங்காங்க. ஆள் பற்றாக்குறாங்க. அப்படி போவையில் பாருங்கள், ஒரு வாரத்துக்குள்ள என்ன யானை வந்திருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தோப்புல நிற்கி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போய் யானை வரட்ட கீழே வந்து காலில் பாருங்கள் பயங்கரமாக வலிச்சு 1 வாரமாக ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க வேண்டியிருக்கு. இப்படி நாங்கள் தொடர்ந்து வந்து வனவிலங்களை இப்போ தொடர்ந்து பண்ணியிருக்கோம். என்னடா மாவட்ட நிர்வாகம் அகழி வெட்டணுங்காங்க, மின்வெளி போட்டோம்காங்க, எல்லாமே போட்டவங்க ஒன்றுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் என்ன செஞ்சாங்க பணத்தை? ஆனால் என்னென்னா அங்கே பூரா நீர் ஆதாரங்கள் ஒன்றுமே செய்யாமல் எல்லாத்தையுமே சமூக விரோதி எல்லாம் சேர்ந்து இவங்களுமே சேர்ந்து மரத்தை வெட்டதுனால எல்லாமே உள்ளே வந்து எங்களுக்கு மேலும் மேலும் தொந்தரவு பண்ணியிருக்கு. எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு பண்ணால் தான் நாங்கள் விவசாயமே பார்க்க முடியும். அதே போல கடந்த 1 மாதத்துக்கு முன்பு புளியங்குடியில் எலுமிச்சை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அங்கு ஒரு பெண்மணியை காட்டெருமையை முட்டி அது உயிரிழந்துள்ளார். இது குறித்தும் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் பழனிசாமி இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள், சிவகிரி பகுதியில் என்னென்ன பாதிப்பு? யானை, காட்டு யானை வந்து அந்த பகுதியில் வந்து புளியங்குடி பகுதியில் எலுமிச்சை, அதே போல் வாசனோட சிவகிரி தேய்பட்டினம் ஏரியாவில் கரும்பு தான். ஏன்னா அங்கே தரணி சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால கரும்பு அதிக அளவில் மலையடி வாரத்தில் போடுறாங்க. ஆனால் வந்து இவங்க சேனல் வெட்டுறான்னு வனத்துறையில் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா அந்த குழியை வெட்டினா அந்த குழியை தாண்டியே சில வந்துடுது. அப்போ வந்து கரும்பு தோட்டத்துக்குள்ளே போயிடுது. சில நேரம் மனிதர்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சந்தோப்பில் இருந்த பெண்மணியும் அடிச்சிருச்சு. இங்கே கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்து உள்ளே போகும்பொழுது தண்ணி பாய்ச்சி உள்ளே போகும்பொழுது தண்ணி பாய்ச்சிறவங்க மனிதர்களையே கூட்டமாக சேர்ந்து அடிச்சு போடுது. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வடக்கு சைட்லேருந்து அந்த வனச்சரகர்கள் வந்து குழி வெட்ட அமௌண்ட் ஒதுக்கி வந்து சிவகிரிக்கு மேற்க கோம்பையாறு வரைக்கும் குழி வெட்டியிருக்காங்க. அதுக்கு வடக்கு பகுதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு தேய்பட்டினம் வரைக்கும் எங்களுக்கு பணம் வரல, நிதி ஒதுக்கீடு போதாது, அதனால் அங்கே சேனல் வெட்டலை, அகழிகள் வெட்ட முடியலை அப்படின்னு சாக்குப்போக்கு சொல்கிறாங்க. அப்போது தேய்பட்டினம் அந்த கிராமத்தை ஒட்டிய மலையடி வாரம், அது தேய்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி வடக்கு எல்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே வந்து விவசாயம், தென்னை, மற்றபடி கரும்பு, மற்றபடி அந்த பகுதிகளில் விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே வந்து உடனே காட்டு பண்ணி அங்கேயே வயலில் குடியிருக்கு. இவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலை. அந்த வனவிலங்குகள் வந்து பகலே ராத்திரி அங்கே போகல, நைட்டில் வந்து அந்த கரும்புக்குள்ளே உட்காந்துருது. பகலில் வந்து அந்த தனி பாய்ச்சிடும் போது அங்கிட்டு அடுத்த சைடு போயிடுது வேறு தோட்டுக்கு. ஆனால் இங்கே குடியிருக்கு. இதை நிரந்தரமாக அகற்றோம்னா அகழியை வந்து ஆழமாக வெட்டணும், அதற்கு நிதி ஒதுக்கீடு கொடுக்கணும். ஃபாரஸ்ட் ஆளுகளும் ஏனோ தானம் இல்லாமல் முழுமையாக ஒரு சம்பளம் வாங்குறங்கிற உணர்வோட விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு இவங்க வந்து அந்த இந்த வேட்டு போடுறாங்க. இப்போ விவசாயி வந்து கரும்பு தோட்டத்தை இது பண்ணிருச்சுன்னா அதுக்கு உதவித்தொகை காட்டுவாங்க. அதுக்கு விவசாயிகளை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அந்த வனச்சரக அலுவலகத்தில். அப்போ வந்து அந்த போய் உடனடியாக அந்த அழிவை பார்த்து உடனடியாக அந்த இழப்பீட்டு தொகை வாங்குறதுக்கான இருந்தால் ஏதோ ஒரு 10ல் 1 பகுதி அவங்களுக்கு ஏதோ நிவாரணத்தொகை இழப்பீட்டு தொகை கிடைக்கும். அதை கூட கிடைக்க வராமல் இன்றைக்கி வந்து நிர்வாகம்னா மாவட்ட
நிர்வாகத்தை சொல்ல வனத்துறை நிர்வாகம் வந்து பின்னுக்கு இழுக்குது. அந்த ஒதுக்கிற தொகையை விட சிவகிரி தாலுகால கிடைக்கல. அதே போல செங்கோட்டை சேக் மெதி இன்னைக்கு வந்திருக்காரு. அவரும் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தமாக மனு ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது ஆக்கிரமிப்புகள் அது காடு வனத்துறையின் பகுதிக்குள்ளேயே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் வனவிலங்குகள் எங்கள் பகுதிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தெரிவிக்கிறார். அதை சேக் மெதி கேட்கலாம். சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க வனப்பகுதிக்குள்ள? அவங்க வனத்துக்குள்ளே வந்து இந்த டூரிசியம்ங்கிற பேரில் வனத்துக்குள்ளே பெரிய பெரிய கட்டடங்களை கட்டியிருக்காங்க. அது வந்து வனத்துறையில் அந்த பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது வனவிலங்குகள் எல்லாம் விவசாய நிலங்களுக்கு தஞ்சம் புகுறதுக்காக வந்திருக்கு. ஆக வனத்துறையினுடைய அலட்சியத்தின் மூலமாகத்தான் விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இந்த வனத்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படின்னு வருடங்களா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த வனவிலங்குகள் விவசாய நிலங்கள் வர பிரச்சனை காலங்காலமா இருக்க பிரச்சனை இல்லை, கடந்த சில வருடங்களா இருக்க பிரச்சனை. இது ஒரு 10 வருஷமா தொடர்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொஞ்சம் வசதிகள் பெருகிவிட்ட சூழ்நிலையில் ஆங்காங்கே டூரிசியம்ங்கிற பேரில், சுற்றுலாத்தலங்கிற பேரில் ஒவ்வொரு வனத்தை ஒட்டிய பகுதியிலும் அல்லது வனத்துக்குள்ளேயும் இந்த கட்டிடங்களை கட்டுவதன் மூலமாக வனவிலங்குகள் அங்கு இருக்க முடியாத சூழ்நிலை உருவானதின் விளைவு இன்னைக்கு வந்து விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கார்த்திகேயன் கேட்பீங்க, விதிமுறை மீறிய கட்டிடங்கள் அதிகமாக வனப்பகுதிகள் வருவதால் தான் இந்த மாதிரியான விலங்குகள் விவசாய நிலங்கள் வருவதாக தெரிவிக்கிறார்கள் கார்த்திகேயன்.